ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கிய வள்ளல். துயர் தோய்ந்த முகத்துடன் வருபவர்களை துயர் துடைத்த கருணை உள்ளம் படைத்தவன். கருணையினாலும் அன்பினாலும் பசித்தவர்களுக்கு சோறிட்டவன். கருணை உள்ள அவன் உள்ளத்தை கண்டு மக்கள் அனைவரும் தங்கள் உள்ளத்தில் அவனை குடியமர்த்தினார்கள். மண்ணில் மறைந்தாலும் மக்கள் மனதில் மறையாமல் இருப்பவன் அவன்தான் பரங்கிமலை வள்ளல், பாரி வள்ளல், மக்கள் திலகம் அவர்கள். தனக்கு பிறகு தன்னுடைய கட்சிக்கு ஒரு பலமான ஒரு தலைமை வேண்டும் என்பதற்காக அழைத்து வந்தவர்தான் ஜெயலலிதா. அந்த தங்கத்தாரகையின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த வீடியோ அவருக்கு சமர்ப்பணம். ஜெயலலிதாவின் சிறுவயது புகைப்படம் மற்றும் குடும்பம். அவர் பள்ளியில் படித்து முதல் இடத்தை பிடித்தார். நாட்டியம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் அவருக்கு பயிற்சி அவருடைய தாயால் வழங்கப்பட்டது. மிகச்சிறந்த நடிகையாக வர வேண்டும் என்பது சந்தியாவின் ஜெயலலிதாவின் தாய் சந்தியாவின் விருப்பம். ஆனால் ஜெயலலிதாவிற்கு நன்றாக படித்து கலெக்டராகவோ அல்லது மருத்துவராக வேண்டும் என்று ஆசை. அதற்கு பிறகு திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும் என்பது தான் ஜெயலலிதாவின் விருப்பம். ஆனால் அவர் விருப்பத்துக்கு மாறாக அவர் தாய் சந்தியாவின் ஆலோசனைப்படி வெண்ணிறை ஆடை என்ற படத்தில் முதலாக ஸ்ரீதர் இயக்கத்தில் நடித்தார். இந்த படத்தில் மட்டும் நடித்துவிடு, பிறகு நீ மேற்படிப்பு படிக்கலாம் என்று கூறி நடிக்க வைத்தார். மக்கள் திலகத்துடன் சந்தியா அம்மாவிற்கு பழக்கம் இருந்தது. சில படங்களில் நடித்தார். ஸ்ரீதர் புதுமுகங்களை வைத்தார். மூர்த்தி, நிர்மலா, ஜெயலலிதா இவர்களை அறிமுகப்படுத்தி இந்த படத்தை எடுத்தார். மகள் ஜெயலலிதாவிற்கு பட வாய்ப்புக்காக மக்கள் திலகத்துடன் தொடர்பு கொண்டு பேசினார். அவரும் உறுதி கூறினார் நடிக்க வைப்பதாக. பிறகு அந்த படத்தை வெண்ணிற ஆடை படத்தை மக்கள் திலகம் பார்த்து, சரி ஜெயலலிதாவை தன்னுடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பான அடிமை பெண் படத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஒப்பந்தம் செய்தார். அதன்படி அந்த படத்தில் நடிக்க வைத்தார். அந்த படத்தில் இரட்டை வேடங்களில் நடிக்க வைத்தார். அதே போன்று